வணக்கம். தமிழன் தொலைக்காட்சியின் தேர்தல் களம் நிகழ்ச்சிக்காக தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் ஆர் பிரணேஷ் இன்பன்ராஜ். இவர் ஒரு பொதுநல ஆர்வலர். தஞ்சை நகரத்தை பொறுத்தவரை பல சிறந்த விஷயங்களுக்கு முன்னெடுப்பாக இருந்து ஆட்சியாளர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை சுட்டிக்காட்டி பல நற்செயல்களை புரிந்த அவர் இன்று தஞ்சை தேர்தலில் கள நிலவரம் குறித்து நம்மோடு உரையாட உள்ளார். வணக்கம். வணக்கம் சார். தஞ்சை மாவட்டத்தில் இப்போ தஞ்சை பாராளுமன்ற தொகுதி, இப்போ முன்னணி வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. இந்த கள நிலவரம் குறித்து நமது தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அதாவது மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அனைவரும் கண்டிப்பாக 100% வாக்களிக்க வேண்டும். ஜனநாயகம் அப்பொழுதுதான் நம் தமிழ்நாட்டிற்கும் நமக்கும் பெருமை. இந்த ஜனநாயகத்தில் வாழ்கின்றோம் என்றால் அது அடையாளம். வாக்களிப்பது நம்மளுடைய அடையாளம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தஞ்சாவூர் பாராளுமன்றத்தில் நமக்கு இவங்கள தான் பிடிக்கும் அவங்கள தான் பிடிக்கும் அப்படின்ட்டு இல்லாமல், நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். இப்போ நோட்டா பிடிக்குதா, நோட்டாவுக்கு ஓட் பண்ணுங்கள். இல்லை எந்த ஒரு கட்சி சார்பையும் பிடிக்குதா பண்ணுங்கள். அதே மாதிரியே இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுயேட்சை வேட்பாளர்களையும் நிற்கிறாங்க. ஸோ இது ஒரு தனி மனிதன் சுயேட்சையாக நிற்க முடியும், அரசியலுக்கு மட்டும் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் சுயேட்சையாக நிற்கிறவர்களையும் நாம் அவர்களில் எல்லாத்தையும் பார்த்து நம்ம யார் நமக்காக வாதாடுவாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட் போட்டு அவங்க ஒரு தலைவராக தேர்வு பண்ணி நம்ம அதை பாராளுமன்றத்துக்கு நம்ம அனுப்பணும். அதுதான் நம்மளுடைய கடமை, ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அதுதான் நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை, நம்ம தெருவுக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பொதுவாக உள்ளவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்பதனை இந்த நேரத்தில் நான் மக்களிடத்தில் எடுத்து கூறுகிறேன். பொதுவாக இப்போது வாக்காளர்கள் என்று எடுத்துக்கொள்ளும்போது முதிர்ந்த வாக்காளர்கள் இருக்காங்க. அதாவது 60 வயதை கடந்தவர்கள், 80 வயது கடந்தவர்கள் இப்படி இருக்காங்க. இப்போது இந்த பருவத்தில் 18 வயதை கடந்து முதலாக வாக்களிக்க வர்றாங்க இளைஞர்கள், மகளிர்கள். இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இதற்காக இந்த 80 வயதை கடந்தவர்கள், 60 வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் போஸ்டல் ஓட், அவங்கள வீடு தேடி, இப்போ முடியலை அப்படின்னா அவங்களுக்கு வீடு தேடியே போய் இது பண்ணுறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் ஆல்சோ அவங்க வீட்டில் இருந்தே அவங்க ஓட்டளிக்கிற மாதிரி அவங்க இப்போ உள்ள இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 55 அவங்களுக்கு வயதே கணக்கு கிடையாது. 50 வயசாக இருந்தாலும் சரி, 20 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வீட்டிலே போஸ்டல் ஓட் போய் வாங்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள். அதுக்காக நம்ம இந்த அதிகாரிகளை நாம் இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டும். 18 வயசில் இப்போ ஓட்டு போட வர முதல் ஓட்டாளர்கள்னா அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜனநாயகம் என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்தை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன் வேட்பாளர்களை நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேட்பாளர்களை நிறுத்தினாதான் அது ஜனநாயகம். அதுலேருந்து யாராவது ஒருத்தவங்க நம்ம ஓட்டு போட்டு அவங்க தேர்வு பண்ணுறவங்க தான் இப்போ இது ஒரு தலைவனாக, ஒரு சிறந்த குடிமகனாக போய் நம்ம 500 பேரும் இப்போ ஒரு இடத்துல போய் இன்னும் எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அதனால தான் இந்த ஜனநாயகத்தை கொண்டு வந்தாங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு முதலில் நம்ம ஜனநாயகம் என்றால் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ தஞ்சை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இப்போது களத்தில் நிற்கின்ற வேட்பாளர்களை பொறுத்து கள நிலவரம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள்? தஞ்சையில் நிற்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியும் சொன்னோம் அப்படின்னா, முதலாவதாக நம் மனதில் தோன்றுவது ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
நம் தஞ்சை பாராளுமன்றத்தில் நிற்கிற வேட்பாளர் பேர் வந்து ச முரசொலி அண்ணன், வெற்றி வேட்பாளர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கறிஞராக இருந்து பல சவால்களை மேற்கொண்டவர். மக்களிடத்தில் இன்னும் சொல்லப்போனால் அவர் சிறு வயது தான் ஆகிறது. மக்களிடத்தில் இயல்பாக அணுகி வாக்குகளை சேகரிக்கிறார். அடுத்ததாக வந்திருக்கவங்க ஏடிஎம்கே அலைன்ஸ் டிஎம்டிகே. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு பி சிவனேசன் அண்ணன் அவர்கள். அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவருமே வந்து சிறு வயதாக இருந்தாலும் மக்களிடத்தில் ஒரு கண்ணியத்துடன் போய் வாக்கு கேட்குறாரு. இப்போ மூணாவதாக பிரதமராக 3 முறை ஆண்ட பிஜேபி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் திரு கருப்பு எம் முருகானந்தம். இப்போ அடுத்து நம்ம இப்போ முன்னாடி வச்சு பேசிகிட்டு இருக்கோம் இந்த மைக் சின்னத்தில் கேட்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. அவர் பார்த்திங்க அப்படின்னா கல்வியாளர் ஹுமாயூன் கபீர் சார் அவர்கள். ஏன்னா அவர் வந்து வயதில் கொஞ்சம் மூத்தவராக இருந்தாலும் அவர் மக்களிடத்தில் கண்ணியத்துடனும் ஒரு குழந்தை தன்மையோட வந்து எல்லாரோடையும் பழகுறாரு. எப்படி நம்ம முரசன் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே பண்ணுறாரு. அனைத்து விவசாயிகள் சங்கமும் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கைகோர்த்திருந்தாலும் இவர் மட்டும் வந்துட்டார். இது யாரும் இல்லை, நம்ம தஞ்சையில் உள்ள பிஆர் பாண்டியன் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காரு. செந்தில்குமார் அவர் பேர். அவர் வந்து சின்னம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு நல்ல அருமையான ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க, கப்பல். அவரும் பார்த்திங்க அப்படின்னா நேற்றைய தினம் வந்து 100 விவசாயிகளை வந்து இது பண்ணி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து மக்களை எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து இதில் ஜெயிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முரசன்னு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஓட்டு செதறும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்.